ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் அன்பிற்குரிய சிங்கராயன் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் அனைவரையும் புதுப்பிக்க, உற்சாகப்படுத்த கருத்துரையாளராக இங்கே வந்துள்ள வேலூர் பேராலய பங்கு தந்தை அருள் பணி முனைவர் ராய் லாசர் அவர்களே, சேலம் மறை மாவட்டத்தின் பாசமான அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த துறவிகளே, பொதுநிலையினரான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லார் பெயராலும் என்னுடைய பெயராலும் இங்கே இருக்கின்ற எல்லா அருள் பணியாளர்களுக்கும் துறவரத்தார் உட்பட ஹாப்பி ஃபீஸ்ட் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஆயருடைய திருநிலைப்பாட்டின் 5வது ஆண்டு நினைவு என்பதை விட நம்முடைய மறை மாவட்ட குருக்கள், தொடக்கத்திலே பங்கு குருக்களின் பாதுகாவலர் என்று இருந்தது, இப்போது எல்லா குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் இறைவன் நிறைவாக ஆசீர் வழங்குவாராக, தொடர்ந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து இதுவரை நீங்கள் சந்தித்த, உங்கள் வாழ்வில் தொடர்பு கொண்டிருந்த அத்தனை அருள் பணியாளர்களையும் நன்றியோடு நினைக்க முதலில் உங்களை அழைக்கிறேன். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அருள் பணியாளர்கள், நமக்கு புதுநன்மை கொடுத்தவர்கள், அதற்கு தயாரித்தவர்கள், உறுதி பூசலுக்கு தயாரித்தவர்கள், இன்னும் சில பேருக்கு திருமணம் செய்து வைத்த அருள் பணியாளர்கள், சில பேருடைய வீடுகளை மந்திரித்தவர்கள், சில அருள் சகோதரிகளின் வார்த்தை பாட்டின் போது உடனிருந்தவர்கள், என்னை பொறுத்த மட்டில் என்னை படிக்க வைத்த அருள் பணியாளர்கள், அன்பு தந்தை கரோஃப், தந்தை ஜோசப் ஏத்தக்குழி, எனக்கு கற்றுக் கொடுத்த அருள் பணியாளர்கள், பெங்களூர் புனித பேதுரு குருமடத்தில் எத்தனை அருள் பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாரையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்கிறேன். அவர்கள் எல்லாரையும் நாம் மறந்துவிடவே கூடாது. சில பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருந்திருக்கலாம். ஆண்டவரே, இத்தனை அருமையான தந்தையை எங்களுக்கு தந்தீரே, நன்றி ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். புனித ஜான் மரிய வியானி சொன்னார், குருத்துவத்தை நினைத்தாலே, அதன் மகத்துவத்தை நினைத்தாலே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, நான் செத்து போய் விடுவேன் போல இருக்கிறது என்று சொன்னார். அத்தனை மாட்சிமை நிறைந்தது குருத்துவம். முக்கியமாக சேலம் மறை மாவட்டத்துக்கு இறைவன் அருளிய கொடைகளாக எத்தனை குருக்கள், தொடக்க காலத்தில் இயேசு சபை குருக்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நாம் மிக மிக கடமைப்பட்டுள்ள பாரிஸ் வேத போதக சபை குருக்கள், MEP குருக்கள் எத்தனை பேர் பணிபுரிந்திருக்கிறார்கள். நம் மொழியை சாராத கேரளத்தை சார்ந்த எத்தனை குருக்கள் இங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள். நம்முடைய குருக்கள் எங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் எவ்வளவு அருமையான குருக்கள் என்னுடைய உடன் உழைப்பாளர்களாக இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சிந்திய வியர்வைகள், பட்ட வேதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணம். புரிந்து கொள்ளாமையால், சிலருடைய நன்றி கெட்டத்தனத்தினால்
கண்ணீர் வடிக்கின்ற குருக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் மனம் தளராமல் ஆண்டவருக்காக பணிபுரிகின்ற குருக்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆண்டவரே நன்றி. இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் எங்கள் பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு, அதை விட அதிகமாக எங்கள் குருக்களுக்கு நன்றி கூறி வாழ வேண்டும் ஆண்டவரே. பொதுநிலையினர் மட்டுமல்ல, அருள் சகோதரிகள் மட்டுமல்ல, குருக்களாகிய நாங்கள் சந்தித்த எங்கள் வாழ்வியல் பாதிப்புகளை உண்டு பண்ணிய, எங்களை வளர வைத்த அத்தனை குருக்களுக்காகவும் ஆண்டவரே நன்றி கூறுகிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர்களால் வளர்ந்திருக்கிறோம், அவர்களால் தான் வாழ்வு. ஜான் மரியா வியானியே சொன்னார், குரு இல்லை என்றால் கடவுளே இல்லை கோயிலில், ஏனென்றால் நற்கருணை இருக்காதே. குருவானவர் இல்லை என்றால் அவருடைய வல்லமையை பாருங்கள். ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறார், கடவுளே அப்பத்தின் மீது இறங்கி வருகிறார், ரசத்தின் மீது இறங்கி வருகிறாரே, என்ன மாட்சிமை, குருத்துவம் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லையே என்று சொன்னார். அன்பார்ந்த என்னுடைய சகோதரர்களான குருக்களே, இன்றைக்கு மீண்டுமாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த தனிப்பட்ட அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்வோம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, ஒரு சிலர் அல்லது பலர் தங்கள் அழைப்புக்கு ஏற்ப வாழாமையால் திருச்சபை தொடர்ந்து ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறது. வாக்கு கொடுத்ததற்கேற்ப வாழ மனித பலகீனத்தில் சிலர் தவறி இருக்கிறார்கள். அதற்காகவும் இந்த நேரத்தில் சில மறை மாவட்டத்தில், குறிப்பாக இந்த நாட்களில் இருக்கிற குருக்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நல்லது செய்யவில்லை என்றால், இன்னும் அதிகமாக செய்யவில்லை என்றால், அவர்கள் பெயரால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஜெபியுங்கள் அவர்களுக்காக. எல்லாரும் இன்னும் நலமாக வாழ வேண்டும், இன்னும் துடிப்போடு ஆன்ம தாகத்தோடு பணிபுரிய வேண்டும் என்று வேண்டுமாறும் உங்களை நான் இந்த நேரத்திலே கேட்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட விவிலிய பகுதிகளில் இருந்து ஆண்டவர் இங்கே இருக்கிற ஆயர்களாகிய எங்கள் இருவருக்கு மட்டுமல்ல, எங்கள் அருள் பணியாளர்கள் அனைவருக்கு மட்டுமல்ல, துறவிகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் என்ன சொல்ல வருகிறார் என்று சற்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். பாருங்கள், இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எப்படி தொடங்குகிறது பாருங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் மீண்டும் தொடர்ந்து சொல்லுகிறார், என் வாயின் சொற்களை கேள். பிரியமானவர்களே, என்னுடைய ஆசை எல்லாம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் கேட்க வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும், நான் கேட்க வேண்டும். என் வாயின் சொற்களை கேள். இதுதான் கிறிஸ்தவம். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் செய்தி. என் வாயின் சொற்களை கேள். பாருங்கள், பிறகு தொடர்ந்து சொல்லுகிறார், நீ ஒரு காவலன். அன்பார்ந்த பங்கு தந்தையர்களே, பள்ளி தலைமை ஆசிரியர்களே, தாளாளர்களே, அன்பார்ந்த துறவிகளே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோரே, ஆசிரியர்களே, மூத்த சகோதரர்களே, மூத்த சகோதரிகளே, எல்லாருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காவலன். காவலன் விழித்திருக்க வேண்டும். காவலன் இடத்தை தேர்ந்தெடுக்க கூடாது. தலைவன் எங்கே இரு என்று சொல்லுகிறானோ அங்கேதான் நீ செல்ல வேண்டும். எனக்கு இந்த இடத்தில் தான் நிற்க ஆசையாயிருக்கிறது என்று சொன்னால் அது சரியாகுமா? சரியாகாது தானே. நீ ஒரு காவலன். ஆண்டவரே, நான் உன் காவலன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பாதுகாப்பேன். அவர்களுக்கு ஆபத்து நேராதவாறு என்னால் முடிந்த வரை உயிரை கொடுத்து போராடுவேன். ஆண்டவரே, இதுதான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது. பிரியமானவர்களே, காவலன் என்கின்ற நிலையை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். காவலன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
நீ எச்சரிக்கை செய்ய வேண்டும். யூ ஹேவ் டு வார்ன் பீப்பிள். பிள்ளைகளை எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த படம் பார்க்காதப்பா, நேரத்தை வீணாக்காதப்பா, நன்றாக படிக்க வேண்டும்பா. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதுதான் நம்ம எல்லாருடைய அழைப்பாம். அன்றைக்கு எச்சரிக்கை செய்தார் புனித ஜான் மரிய வியானி. நரகத்துக்கு போகுமாறு வாழாதீர்கள், மனம் திரும்புங்கள், எச்சரிக்கை. கடிக்காமல் இருக்கலாம், நாயாக குறைக்கவாவது செய்யலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கை செய்யுங்கள். திருவள்ளுவர் சொன்னார், நகுதர் பொருட்டென்று நட்டல், மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. சிரித்து விளையாடுவதற்காக அல்ல நட்பு. அதிகமாக போச்சுன்னா, தப்பான வழி ஆச்சுன்னா இடிக்கணும், இது தப்புன்னு சொல்லணும். எவ்வளோ பேர் சொல்லாதால் இன்னும் எவ்வளோ பேர் அழிந்து போகிறார்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லி இருக்கலாமே. நண்பர்கள், சகோதர குருக்கள், இன்றைக்கு அருள் தந்தை லாசர் அவர்கள் சொன்னார்கள், குருக்கள் எவ்வாறு சகோதரர்களாக இணைந்து வாழ வேண்டும், அக்கறை கொண்டிருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய பணியில் அக்கறை கொள்ள வேண்டும், தவறு நேர்ந்தால் திருத்தவும் செய்ய வேண்டும் என்று. அதே போலத்தான் ஆண்டவர் திருத்தினார். புனித ஜான் மரிய வியானி திருத்தினார் பாருங்கள். அப்படி திருத்தாவிட்டால் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் எச்சரிக்கை. ரத்த பழி உன் மேலே தான். நான் பேசாமல் இருந்தேன், செவனேன்னு இருந்தேன். நீ நாய் காப்பாற்ற வேண்டியது, கொலைக்க வேண்டியது, பேசாமல் இருந்தனா செவனே இருந்தா என்ன பிரயோசனம்? ரத்த பழி உண்மையில் விழும். எத்தனையோ பேர் கெட்டு போனால் நீ அதை திருத்தவில்லை என்றால் இரத்த பழி உண்மையில் விழும். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இரத்த பழி நம்மேல் விழ வேண்டாம். பெற்றோராக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, நம்மையே நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இரண்டாவது வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து. அவர் எப்படி பல ஊர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். பல கடிதங்கள் பல ஊரில் இருந்த மக்களுக்கு. அதே போல இன்றைய நற்செய்தியிலும் இயேசு நகர்களுக்கும் சிற்றூர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தாராம். ஆனால் இன்றைய பாதுகாவல நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி பல ஊர்களுக்கு போகவில்லை. ஆனால் இருக்கிற ஊரில் நற்செய்தி அறிவித்தார். பல ஊர்களில் இருந்து அவரை தேடி வந்தார்கள். அவர் இன்றைக்கு பவுல் எழுதிய பகுதி வழியாக நமக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் அடிமை இல்லை, ஆனால் என்னையே அடிமையாக்கி கொண்டேன். பிரியமானவர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, பல்வேறு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களே, நற்செய்தி அடிப்படையில் பெரியவர்கள் யார் தெரியுமா? தங்களையே மற்றவர்களுக்கு அடிமையாக்கி பணிவிடை செய்பவர்கள். புனித ஜான் மரிய வியானி அடிமையாக்கி கொண்டார். நாமும் அடிமையாக வாழ வேண்டும் என்று நினைவுபடுத்தப்படுகிறோம். ஜான் மரிய வியானி ஆர்ஸ் நகரத்துக்கு ஊருக்கு அனுப்பப்படும் போது அவருக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? அந்த ஊரில் கடவுள் மீது அன்பே இல்லை, கொஞ்சம் அன்பை நீ உருவாக்க மாட்டாயா என்றுதான். நிறுவனங்களிலே இருக்கலாம், பங்குகளிலே இருக்கலாம், பள்ளிகளிலே இருக்கலாம், பல்வேறு இடங்களிலே நீங்கள் வேலை செய்யலாம். கடவுள் அன்பே இல்லை. ஜான் மரிய வியானியைப் போல நீயும் கொஞ்சம் அன்பை உருவாக்க மாட்டாயா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடமும் கேட்கிறார் பாருங்கள். யூதர்களுக்கு யூதரானேன், திருச்சட்டத்திற்கு உட்படாதோருக்கு திருச்சட்டத்திற்கு உட்படாதவனானேன்.
வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியின் ஆசியில் எல்லாரும் பங்கு பெறச் செய்தேன் என்பதற்காக நான் உழைத்தேன். எல்லாரும் ஆசி பெற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் போகிறீர்களோ வாழ்கிறீர்களோ அங்கே இருப்பவர்கள் எல்லாம் உங்களால் ஆசி பெற வேண்டும். நல்ல சாமியார் இவரு, நல்ல அருள் சகோதரி இவரு, இவரை பிரியவே கஷ்டமாயிருக்கிறது, இவர் நல்ல வேலைக்காரர், இவர் நல்ல கிளர்க்கு, இவர் நல்ல ஆபீஸ் ஒர்க்கர், ஆசியாக இருக்க, நாம் எல்லாரும் ஆசியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியிலே பாருங்கள், பல இடங்களிலே சுற்றி பயணம் செய்த ஆண்டவர் இயேசு கற்பித்தார், நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகளை குணமாக்கினார். பிரியமானவர்களே, கற்பிப்போம். இன்றைக்கு தியான பாடலை நம்முடைய பீட சிறுவன் மிக அழகாக பாடினார். நற்செய்தியை பறைசாற்றுவோம், நாம் எல்லாரும் பறைசாற்ற வேண்டும். புனித ஜான் மரிய வியானி சொன்னார், வாட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் சர்மன்? மிக மிக வலுமிக்க ஆழமான மறையுரை என்ன என்று சொல்லும்போது அவரே சொன்னார், only a holy life. பிஷப் தான் பிரசங்கம் வைக்கிறாரு, இந்த சாமியாருங்க தான் பிரசங்கம் வைக்கிறாருன்னு இல்லை. அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, நீங்கள் நாள் முழுவதும் பிரசங்கம் வைக்கிறீர்கள். அன்பார்ந்த இறை மக்களே, நீங்கள் நாள் முழுவதும் மறையுரை ஆற்றுகிறீர்கள். உங்கள் புனிதமான வாழ்வுதான். பாருங்கள், ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகளை குணமாக்கினார். பிரியமானவர்களே, நம்மால் யாருமே நோவாகக்கூடாது, சிக்காகக்கூடாது. உன்னை பார்த்தாவே என் ப்ரெஷர் ஏறுதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. கோபமா வருது, சுகர் ஏறி போகுது என்று யாரும் சொல்லும் விதத்திலே நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே, கடைசி வசனத்திலே குணமாக்க அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், குணமாக்கிய ஆண்டவர் நீங்களும் நானும் குணமாக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். அன்றைக்கே ஜான் மரிய வியானி குணமாக்கினார், உடல் நோயை குணமாக்கினார், உள்ளத்து நோயை குணமாக்கினார். ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக எத்தனையோ பேருக்கு புது வாழ்வு தந்தார். நீங்களும் குணமாக்க வேண்டும், மன்னிப்பதால் குணமாக்க வேண்டும், உற்சாகப்படுத்துவதால் குணமாக்க வேண்டும், உங்களுடைய பிரசன்னத்தால் குணமாக்க வேண்டும். அருள் பணியாளர்களே, ஒரு சிலர் சேர்ந்து வாழ்கிறீர்கள், ஒரு சிலர் தனியே வாழ்கிறீர்கள். உங்களால் உங்கள் கூட இருக்கிற மற்ற குரு நோயாக கூடாது. சில சமயத்தில் சில பேர் தூரத்தில் இருப்பவர்களை கூட தங்கள் பேச்சால் ஏச்சால் நோயாளி ஆக்கி விடுவார்கள். பாருங்கள், எந்த சேலம் மறை மாவட்ட குரு எங்கே இருந்தாலும் அவருடைய நலனிலே நாம் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் உருவாக்க வேண்டும். பவுலடியார் சொல்கிறாரே, தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வராமல் இருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. குணமாக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், இன்னும் ஒன்று, ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து பரிவு கொண்டார். ஏனென்றால் அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள். இன்றைக்கு இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருப்பீர்கள். சேலம் மறை மாவட்டத்தில் எத்தனையோ மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். சோர்ந்து போகாதவர்கள் இருக்கிறார்கள், வளமிக்கவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் பார்த்து புனித ஜான் மரிய வியானியை போல, ஆண்டவர் இயேசுவை போல பரிவு கொள்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே நம்முடைய குருக்கள் நிறைவாக வாழ வேண்டும், நிறைவாக பணி செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்தப்படுகிறார்கள். அந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே வந்த முக்கியமான வாசகத்தை பற்றி, வசனத்தை பற்றி ஏற்கனவே நான் நம்முடைய குருக்களோடு பகிர்ந்து கொண்டேன். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு இன்னும் போதுமான ஆட்களை அனுப்புமாறு அறுவடையின் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். சிஸ்டர்ஸ்க்கெலாம் இது நல்லா தெரியும். ஒகேஷன் ப்ரமோஷன், இன்னும் ஒகேஷன் வேணும், இன்னும் ஒகேஷன் வேணும். எல்லாரும் இறை அழைத்தலுக்கு வேண்டிக்கணும். மறை மாவட்ட குருக்களாவதற்கும், துறவர குருக்களாவதற்கும், துறவர சகோதரிகளாவதற்கும் வேணும். இதை பற்றி ஏற்கனவே புனித பெரிய கிரகோரியார் சொன்னார். அதுக்காக வேண்டுங்க, தப்புன்னு சொல்லலை. அதை தாண்டி செய்ய வேண்டிய ஒன்று, ஏற்கனவே இருக்கிற வேலைக்காரங்க ஒழுங்காக வாழணும், ஒழுங்காக வேலை செய்யணும்னு வேண்டுங்கன்னு சொன்னார். புதிய வேலைக்காரர்களுக்காக வேண்டுவது ஒரு பக்கம், இருக்கின்ற துறவிகள், அருள் பணியாளர்கள் எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என்றும் வேண்ட வேண்டும். பிரியமானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஜான் மரிய வியானி தன்னையே கொடுத்தார். 42 ஆண்டுகள் ஒரே இடத்திலிருந்து கொடுத்தார். சில பேர் என்னை சீக்கிரம் மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜான் மரிய வியானியை பற்றி அழகாக பிரசங்கம் வைக்கிறாங்க. ஆனால் 2 வருஷத்துல 3 வருஷத்துல இந்த இடத்தெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தார், அவரை தேடி மக்கள் வந்தார்கள். அது ஒரு நிலை பாருங்கள். மனசிலே அன்பு இருந்தால், புனிதமிகு நற்கருணை பலியை உட்கொண்டால், அவரை உற்று நோக்கினால், ஆராதித்தால், சிலுவையை உற்று பார்த்தால், சிலுவை பலியை நாம் நினைவு கூர்ந்தால், திருவள்ளுவர் சொல்வது போல உண்மையாக அன்புடையவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அன்பு எலும்பை கூட கொடுப்பார்கள். ஆனால் அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்குவாங்க. அவரை போல நாம் நிறைய கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும். பாவங்களை ஜான் மரிய வியானி பார்க்கவில்லை, இறைவனால் அன்பு செய்யப்பட்ட மக்களை கண்டார். புனிதம்தான் உன்னுடைய தகுதி என்று சொன்னார். ஏழைகளின் நண்பனாக அவர் இருந்தார். நிர்வாகம் பெரிதல்ல, அதை தாண்டி மேய்ப்பனாக இருப்பது முக்கியம் என்றார். பேசுவது போதாது, நீ கேட்பவராக, செவிசாய்ப்பவராக இருக்க வேண்டும் என்றார். நீ போதிப்பவராக இருந்தால் போதாது, சாட்சியாக இரு, எடுத்துக்காட்டாக இரு என்று கற்றுக் கொடுத்தார். நீ ஃபேமஸ், பிரசித்தி பெற்றவர் என்று சொல்லிக்கொண்டு பெருமை அடிக்காதே, அதை தாண்டி புனிதராக இரு என்றார். இத்தகைய வாழ்வு நிலைக்கு அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் எல்லாரும் நாட வேண்டும் என்று வேண்டுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, குருக்களின் அன்னை ஜெயராக்கினி அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமேன்.